everyone, Assalamu alaikum. Welcome back to my YouTube channel. Last video la நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைச்சதால இந்த முறையும் அதே மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து போடலாம் அப்படின்னு யோசிச்சு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 20 sentences தான் நான் இன்னைக்கு பார்க்க போறோம். So let's get started. So the first sentence, how's it going? Hey, how's it going? அப்படின்னு சொன்னா எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி கேட்போம் இல்லையா நாங்க. நான் ஒருத்தர் நிறைய நாளை பிறகு பார்த்தா எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாம் எப்படி இருக்கு அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஹே ஹவுஸ் இட் கோயிங் அந்த மாதிரி கேட்போம். ஹே ஹவுஸ் இட் கோயிங். செகண்ட் சென்டென்ஸ், where were you yesterday? Where were you yesterday? Yesterday நேத்து. So where were you yesterday? Where were you yesterday ன்னு சொன்னா நீ நேத்து எங்க இருந்த. yesterday, so past tense. So நேத்து நீ எங்க இருந்த. Where were you yesterday? Okay, so the third sentence is, what's wrong with you? What's wrong with you? உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு நாங்க what's wrong with you ன்னு கேட்டுக்கொள்ளலாம். Okay, third sentence, the lunch was so good today. The lunch was so good today அப்படின்னு சொன்னா இன்னைக்கு டுடே இன்னைக்கு லஞ்ச் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு சொல்றதுக்கு the lunch was so good today. So the fifth sentence வந்து I woke up late today so that I missed the bus. I woke up late today so that I missed the bus. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு லேட்டா எழும்பிட்டேன் அதனால நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் லேட்டா எழும்பினதால பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். I woke up late today so that I missed the bus. Okay, அதனால so that I missed the bus. Sixth sentence என்னன்னு பார்த்தீங்கன்னா I'm not interested in watching TV these days. Okay, I'm not interested in watching TV these days. And என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாவே எனக்கு டிவி பார்க்கறதுல அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. I'm not interested. எனக்கு வந்து நான் வந்து அந்த அளவு இன்ட்ரெஸ்டடா இல்லைன்னு சொல்றது I'm not interested in watching TV these days. Okay, I'm not interested in watching TV these days. Because I'm not interested, I am interested. I am interested in watching TV these days ன்னு சொன்னா எனக்கு நான் வந்து கொஞ்ச நாளாவே டிவி பார்க்கறதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அர்த்தம். So I'm not interested in watching TV these days ன்னு சொன்னா நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாவே எனக்கு டிவி பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றதை நாங்கள் அந்த மாதிரி சொல்லிக்கொள்வோம். So the seventh sentence என்னன்னு பார்த்தீங்கன்னா I bought this phone a few days before. இந்த phone நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் தான் வாங்கினேன் சொல்றத I bought this phone a few days before. கொஞ்ச நாளைக்கு முதல் a few days before ஆனா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த phone, this phone, I bought this phone. So buy the past tense bought. So நான் வாங்கினேன் இந்த past tenseல சொல்றதுக்கு I bought this phone a few days before ன்னு சொல்லிக்கொள்வோம். Okay, eighth sentence என்னன்னு பார்த்தீங்கன்னா don't talk with me, I'm not feeling good. Okay, don't talk with me, I'm not feeling good. நான் வந்து நல்லா ஃபீல் பண்ணல, என்னோட இப்போ நீ பேச வேணாம் அந்த மாதிரி சொல்லிக்கொள்றதுக்கு don't talk with me, I'm not feeling good. என்னோட நீ இப்போ பேச வேணாம், நான் இப்போ கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணலன்னு சொல்றதுக்கு don't talk with me, I'm not feeling good. So the ninth sentence is it's becoming dark now. It's becoming dark now. அண்டா இப்போ இருட்டிட்டு வருது, இருட்டிட்டு இருக்கு, இப்போ இருட்டிட்டு இருக்கு. ஸோ இருட்டாகிட்டு இருக்கு என்று சொல்றதுக்கு இட்ஸ் பிகமிங் டார்க் நவ். ஓகே, இருட்டாகிட்டு இருக்கு, இப்போ இருட்டாகிட்டு இருக்குன்னு சொல்றத இட்ஸ் பிகமிங் டார்க் நவ் சொல்லிக்கொள்வோம். ஸோ the 10th sentence என்னன்னு பார்த்தீங்கன்னா don't pretend and tell the truth. Okay, don't pretend and tell the truth means நடிக்காம உண்மையை சொல்லு. ஓகே, நடிக்காம நடிக்கிறதுக்கு நாங்க இங்கிலீஷ்ல pretend ன்னு சொல்லிக்கொள்வோம். So don't pretend and tell the truth. உண்மையை சொல்லு, நடிக்காம உண்மையை சொல்லுன்னு சொல்றதுக்கு நாங்க don't pretend and tell me the truth or tell the truth ன்னு சொல்லிக்கொள்வோம். Okay, don't pretend and tell the truth. So the 11th sentence என்னன்னு பார்த்தீங்கன்னா why are you like this? Okay, why are you like this means நீ ஏன் இப்படி இருக்க, நீ எதுக்காக இப்படி இருக்கன்னு கேட்கறதுக்கு why are you like this இந்த மாதிரி கேட்டுக்கொள்வோம். So the 12th sentence is don't be in a hurry, eat slowly. Don't be in a hurry, eat slowly. And சொன்னா
அவசரப்படாத, அவசரப்படாம மெதுவா சாப்பிடு, slowly. So மெதுவா சாப்பிடுன்னு சொல்றதுக்கு eat slowly. Don't be in a hurry, அவசரப்படாத, eat slowly. ஸ்லோவா சாப்பிடு, மெதுவா சாப்பிடு. Okay, so the 13th sentence is be honest with me. Okay, be honest with me. என்னோட நீ உண்மையா இரு சொல்றதுக்கு be honest with me. Honest. Okay, உண்மையா நேர்மையா இருன்னு சொல்றதுக்கு be honest with me. அந்த மாதிரி சொல்லிக் கொள்ளுவோம். So the 14th sentence is no problem, bring it tomorrow. Okay, no problem, bring it tomorrow. என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, no problem, bring it tomorrow. நாளைக்கு கொண்டு வா, இல்ல நாளைக்கு எடுத்து வா. bring it tomorrow means நாளைக்கு எடுத்து வா. The 15th sentence is I said nothing. I said nothing means நான் எதுவுமே சொல்லல, நான் ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்றதுக்கு I said nothing. So the 16th sentence என்னன்னு பாத்தீங்கன்னா why are you looking different today? You are looking different today. Why are you looking different today means நீ இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க, வித்தியாசமா இருக்க, பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. எதுக்காக கேட்போம் இல்லையா தமிழ்ல, நீ இன்னைக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்க, அந்த மாதிரி கேட்கறதுக்கு why are you looking different today? இன்னைக்கு today looking different means பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்க. Okay, why are you looking different today? 17th sentence என்னன்னு பாத்தீங்கன்னா I need a little help. I need a little help. Okay, little help, சின்ன உதவி, எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுதுன்னு சொல்றதுக்கு I need a little help. I need எனக்கு தேவைப்படுது. Okay, I need a little help, எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுதுன்னு சொல்றதை நாங்க அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளுவோம். So the 18th sentence is can you do me a favor? Can you do me a favor means எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா அந்த மாதிரி கேட்கறதுக்கு, எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா அந்த மாதிரி கேட்கறதுக்கு can you do me a favor? எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? So the 19th sentence என்னன்னு பாத்தீங்கன்னா how is everyone at home? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? How is everyone at home? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க கேட்கறதுக்கு நாங்க அந்த மாதிரி கேட்போம், how is everyone at home? So the final sentence is it's so expensive. It's so expensive. இது ரொம்ப விலையா இருக்கு. Okay, இது ரொம்ப விலையா இருக்குன்னு சொல்றதுக்கு நாங்க it's so expensive அந்த மாதிரி சொல்லிக்கொள்வோம். So expensive means இது ரொம்ப விலையா இருக்கு சொல்றதை நாங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சொல்லிக்கொள்வோம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு 20 சென்டென்சஸ். உங்களுக்கு இந்த சென்டென்சஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.